வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ அவசர எச்சரிக்கை, இ-சைன் வேட்புமனு இணக்கம் உடனே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. மின்னணு கையொப்பம் இல்லாத மின்னணு வேட்புமனுக்கள் செல்லாது என இபிஎஃப்ஓ கூறுகிறது. நியமனத்தின் முக்கிய கட்டம்: உறுப்பினர் இறந்த பிறகு ஆதார் மின்னணு கையொப்பங்கள் இல்லாத மின்னணு நியமனங்கள் கோரிக்கைகளுக்காக நிராகரிக்கப்படும் என இபிஎஃப்ஓ உறுதி செய்துள்ளது. இபிஎஃப்ஓ அவசர மின்னணு வேட்புமனு இணக்க எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஆதார் அடிப்படையிலான மின் கையொப்ப செயல்முறையை முடிக்காமல் இபிஎஃப் நாமினேஷன் படிவத்தை சமர்ப்பித்தால் அது செல்லாததாகிவிடும் என்று இபிஎஃப்ஓ எச்சரித்துள்ளது. பல உறுப்பினர்கள் நாமினி விவரங்களை ஆன்லைனில் உள்ளீடு செய்தவுடன் செயல்முறை முடிந்துவிட்டது என்று தவறாக கருதுகின்றனர். ஆனால் கணக்கை செயல்படுத்துவதற்கு ஆதார் ஓடிபி படிநிலை இன்றியமையாதது. அது இல்லாமல் உறுப்பினர் இறக்கும் பட்சத்தில் நாமினிகளால் இபிஎஃப், இபிஎஸ் அல்லது இடிஎல்ஐ பலன்களை பெற முடியாது. ஒரு மின் பரிந்துரையானது மின் கையொப்பத்துடன் சரிபார்க்கப்படாவிட்டால் சார்ந்திருப்பவர்கள் தாங்கள் சேமித்த வருங்கால வைப்பு நிதி சேமிப்புகள், ஓய்வூதிய உரிமைகள் மற்றும் காப்பீட்டு பணம் ஆகியவற்றை பெறும் வாய்ப்பை இழக்கின்றனர். ஆதார் இணைக்கப்பட்ட ஒருநாள் கடவுச்சொல் ஓடிபி சரிபார்ப்பானது இந்த செயல்முறையை பாதுகாக்கவும் இணைய வழியில் விரைவாக பணம் கோரவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை நிறைவு செய்வதன் மூலம் நெருக்கடியான நேரங்களில் உரிய பயனாளிகள் நடைமுறை தாமதங்கள் இன்றி நிதியை பெற முடியும் என்பது உறுதி செய்யப்படுகிறது.